எங்கள் கோயிலில் துலாபாரம் எப்படி தூக்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் கிருஷ்ணன் கோயிலில் திருவிழான்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. துலாபாரத்துக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மொத்தம் 3 குழந்தைங்களுக்கு துலாபாரம் அன்னைக்கு உண்டு. 3மே எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க தான். வாழைப்பழமும் கொடுக்கலாம், சர்க்கரையும் கொடுக்கலாம், அது நம்மளோட சாய்ஸு. துலாபாரத்தில் குழந்தைங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களோட காலை கழுவுவாங்க. எங்கள் அன்பி பாப்பா பயந்துட்டா, கையை விட மாட்டேன்ட்டா. சரி எப்படியோ உட்கார வச்சாச்சு. நல்லபடியாக துலாபாரமும் தூக்கியாச்சு. 3 தடவை மேலங்கிலையும் ஆட்டுவாங்க போல. அடுத்து மேடம் சந்திரமுகி பயந்துட்டாங்க. மேலங்கிலையும் ஆடும்போது அது கீழே தள்ளி விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அந்த குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டு, நான் ஒரு பொண்ணுக்கு வந்து வாழைப்பழமும் இன்னொருத்திக்கு சர்க்கரையும் வச்சிருந்தேன். கரெக்டாக அந்த 2 திராசோட முள்ளு கரெக்டாக இருக்கணும். அதை ஈக்குவல் பண்ணி 2 சைடும் பூவும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து எப்படியோ ஏற்றியாச்சு பிள்ளையில. இது ஒரு சின்ன நேர்ச்சை எப்படியோ நல்லபடியாக முடிச்சாச்சு. துலாபாரம் கொடுக்குறீங்கன்னா அப்போ போய் வெயிட் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியல குத்து மதிப்பு அந்த பிள்ளைங்களோட வெயிட், அதை கணக்கு பண்ணி நம்ம கூட 2 கிலோ 3 கிலோ திங்ஸ் வாங்கி வைக்கணும். வெயிட் எல்லாம் பார்க்க வேண்டாம், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. மேடம் கொஞ்சம் விவரம் இருந்தாலும் மேடம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. நல்லபடியாக துலாபாரம் தூக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.